வெல்கம் டு மை கஃபே. எப்பவுமே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு பையன் அவன் கூட இருந்த எல்லாரையும் இழந்ததுக்கு அப்புறமும் கூட அந்த வழியை மறக்கிறதுக்காக அவனுக்குள்ள ஒரு காதல் வந்து மறுபடியும் அவனோட லைஃப்பில் அவன் சிரிக்க ஆரம்பித்து அந்த காதல் அவனுக்கு பிடிச்ச விஷயத்த சொல்லி கொடுத்து அதுவும் அவனை தனிமையில் விட்டு போக அதே சிரிப்போட அந்த காதல் அவனுக்கு சொல்லி கொடுத்த விஷயத்த அந்த காதலுக்காகவே சாதனையாக்கின ஒரு கதையை தான் பார்க்க போகிறோம். இது வலிய வென்ற புன்னகை எபிசோடு 1. கதையோட ஸ்டார்டிங்கில் ஒரு ரூமில் நிறைய இன்விசிபிள் டோர்ஸ் எல்லாம் இருக்குது. அங்கே ஒரு பையன் நடந்து வரான். அதோட பேக்ரவுண்ட் வாய்ஸில் கிட்டாரை பற்றின நிறைய விஷயங்கள் தான் சொல்கிறாங்க. அதாவது கிட்டாரில் இருக்கிற விஷயத்தெல்லாம் வச்சு லைஃப்பை மீன் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவன் அங்கே இருக்கிற ஒரு ப்ளூ கலர் டோர் முன்னாடி வந்து நிற்கிறான். அவனுக்கு பின்னாடி ஒருத்தவர் வந்து நிற்கிறாரு. அவர் வந்து அவன்கிட்ட இங்கே பாரு, நீ நிறையா டைம் தோற்று போயிட்ட, இன்னமும் நீ இதை பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்கவும் இவன் எந்த ஆன்சருமே சொல்லாமல் அந்த ரூம்குள்ளே என்டர் ஆகிடுறான். இவரும் ஒரு டைமர் ஆன் பண்ணுறாரு. அது அப்படியே ஆப்போசிட்டில் சைடில் சுற்றுது. இப்போ டைட்டில் சாங்லாம் போட்டு ஒரு ஸ்கூலை தான் காட்டுறாங்க. அங்கே ஏதோ மியூசிக் பெர்ஃபார்மன்ஸ் நடந்துகிட்ருக்குது. அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போது அந்த இடத்துக்கு ஒரு பையன் நடந்து வரான். அவன் நடந்து வரவும் அவனை கிராஸ் பண்ணி வந்த 2 பொண்ணுங்க அவனை தட்டி விட அவன் கீழே விழ போகிறான். இப்போது இவனை ஒரு கை வந்து தாங்கி பிடிக்குது. அப்போது அவன் ஒன்று சொல்கிறான், இதுதான் நாங்கள் மீட் பண்ண ஃபஸ்ட் டைம். ஆனால் இது எப்படி நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா காலையிலேருந்து என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து அவனோட லைஃப்பை காட்டுறாங்க. அவன் அவனோட ரூம்லேருந்து எழுந்திரிச்சு ப்ரெஷ் பண்ணிகிட்டு இருக்கிறான். அப்போ அவனோட ஃபோனை எடுத்து செக் பண்ணுறான். அவன் நிறைய பார்ட் டைம் ஜாப்லாம் போவான் போல். அதெல்லாம் பார்த்துட்டு எப்போ எங்கே போகணும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருக்கிறான். இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறான். அவனோட ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் ஒரே ஒரு ப்ரெட் பாக்கெட் மட்டும் தான் இருக்குது. அதையும் எடுத்து பார்த்தா அது எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருக்குது. இப்போ வெளியில் இருந்த குப்பையும் எடுத்துக்கிட்டு அவன் வீட்டிலேருந்து கீழே இறங்கி வரான். கீழே ஒரு பாட்டி நிறையா வெயிட்லாம் எடுத்துகிட்டு வராங்க போல். அதை எடுத்து அந்த பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க வீட்டில் வச்சுட்டு மறுபடியும் வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டுருக்கிறான். இப்போது அவன் ஒரு விஷயம் சொல்கிறான், எனக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, நம்ம டெய்லி ஒரே மாதிரி விஷயத்தை தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மாதிரி ஒரே மாதிரி விஷயத்தையே பண்ணுறது எவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுமா, அதுவே நம்மளோட லைஃப் ரொட்டீனாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அவனை ஒரு கார் கிராஸ் பண்ணுது. அதில் இருக்க பையனும் அதே ஸ்கூலுக்கு தான் போகிறான். அவன் காரில் போகிறான், இவன் சைக்கிளில் போகிறான். இப்போது ஸ்கூலுக்கு போனதும் இதுதான் அவனோட ஃபஸ்ட் டே போல். இப்போ தான் அவன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கான். அப்போது போர்டில் போயிட்டு அவனோட நேமை எழுதுனான். என்னோடய நேம் ஜாங் ஜின்ஜா அப்படின்னு இன்ட்ரோ கொடுத்துட்டு, எனக்கு எப்போவுமே ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கிறது பிடிக்கும். நான் எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். அது ஏன் அப்படின்னா, நாம் சிரிச்சுக்கிட்டே எப்போவுமே சந்தோஷமாக இருந்தால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் எப்போவுமே சிரித்து சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லவும் டீச்சர் அவங்கிட்ட குட், ஆனால் நீ இனிமேல் வரும்போது யூனிஃபார்ம் போட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே டீச்சர்னு அவனோட இடத்துல போய் உட்கார கொஞ்ச நேரத்தில் கிளாஸ் முடிஞ்சிடுது. இப்போது அந்த ரூமை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்ககிட்ட அந்த ஸ்கூலோட ஒரு பையன் வரான். இவங்க 2 பேரும் ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் போல். ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாத மாதிரி இருக்கிறாங்க. இவன் வந்ததும், இங்கே பாரு, மறுபடியும் நீ ஸ்கூல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டியா, ஏன் உன் ஃபேமிலிக்காகவா அப்படின்னு கேட்டதும், ஆமாம், ஆனால் இனிமேல் நான் மாற மாட்டேன். ஏன்னா என்னோடய ஆன்ட்டிக்கு ஒரு ஸ்டேபிளான ஒர்க் கிடச்சிருச்சு. இனிமேல் எங்கேயும் மாற மாட்டேன், இதே ஸ்கூல் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லையும் அவன் ஃப்ரெண்டும் குட், சரி, நீ ரொம்பவே லக்கி, கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கிற. இன்றைக்கி நம்ம ஸ்கூலில் கிளப் ஃபேர் நடக்குது மத்தியானமாக, நம்ம அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியும் கொஞ்ச நேரத்தில் 2 பேரும் சேர்ந்து அந்த இடத்துக்கு தான் வராங்க. அங்கே நிறையா கிளப்லாம் வச்சுட்டு அவங்களோட டீமுக்கு எல்லோரையும் இன்வைட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ 2 பேரும் நடந்து வரும்போது, இங்கே பாரு, நம்ம 2 பேரும் ஒரே கிளாஸ்மேட், நம்ம 2 பேரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும், நம்ம ஏன் ஃபுட்பால் டீமில் ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்னதும் அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு கேட்கவும், எனக்கு ஃபுட்பால் விளையாட தெரியாதே அப்படின்னு ஜி சொல்கிறான். சரி, நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போகவும் அங்கே மியூசிக் கிளப்பில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்ததும் அங்கே ஏதோ கூட்டமாக இருக்குது, நான் அங்கே போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பால் அவன்கிட்ட கொடுத்துட்டு அங்கே ஓடி போகிறான். இப்போ தான் அந்த பொண்ணுங்க 2 பேரும் அவனை தட்டி விடவும் அவன் போய் கீழே விழுகிற மாதிரி போகிறான். அவனை ஒரு கை தாங்கி பிடிக்குது. அவன் நிமிர்ந்து பார்க்குறான். அவனை தாங்கி பிடிச்சது வேறு யாரும் இல்லை, நம்ம கதையோட பெரிய ஹீரோ தான். அவனை பார்த்து வா அப்படின்னு சொல்லவும் தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறான். அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறான். அதோட அவன் சொல்கிறான், இதுதான் நாங்கள் மீட் பண்ண ஃபஸ்ட் டைம். ஆனால் இது ஒரு எதிர்பாராத மீட் தான். ஆனால் என்னோடய ஹார்ட் ரொம்பவே வேகமாக துடிக்க ஆரம்பிக்குது. எனக்குள்ளே சடனாக ஒரு ஒளி வந்த மாதிரி இருக்குது. என்னையே நான் யாரோ மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஆனால் அந்த ஒளியால் என்னால் எதையுமே கிளியராக பார்க்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த 2 பேரையும் மட்டும்தான் காட்டுறாங்க. ஸ்கூல் முடிஞ்சு நம்ம ஜி நைட்டு வந்துட்டு பார்ட் டைம் ஜாப் போகிறான்ல, அப்படியே ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஒரு கடைக்கு தான் பார்ட் டைம் ஜாப்புக்கு வந்திருக்கிறான். அங்கே அவன் கூட அந்த கடையில் ஒரு ஃப்ரெண்ட் அவன் இருக்கிறான். அவன்கிட்ட வந்துட்டு, இங்கே பாரு, ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் அவனை மீட் பண்ணுறேன்.
எனக்கு ஏதாவது நோய் வந்துடுச்சா என்ன இதெல்லாம் எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கையும் உனக்கு காதல் நோய் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஜி வந்துட்டு இது ஃபஸ்ட் டே தானே, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னதும், ஏன் அது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டாக கூட இருக்கலாமே. இந்த ரிசர்ச்லாம் என்ன சொல்லுதுன்னா, வித்தின் 0.1 செகண்டில் நம்ம பிரெயின் வந்துட்டு ஒரு விஷயத்தை ஜட்ஜ் பண்ணிவிடுமா. அது நமக்கு சேஃப் ஆனதா இல்லை அன்சேஃப் ஆனதா அப்படிங்கிற மாதிரி. கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா ஃபஸ்ட் டைமாக லவ்வில் விழுந்திருக்க அப்படின்னு சொல்லையும் அந்த சூப்பர் மார்க்கெட்டோட பெல் அடிக்குது. இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போது நைட் ஆகுது. இப்போ வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறான். அவன் வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டு அந்த சாங் இருக்குல்ல, ஹீ பாடினால அந்த சாங்கை தான் மொபைலில் வச்சு கேட்டுட்ருக்கிறான். அவன் சாங் கேட்கும்போதே ஒரு விஷயத்த நோட் பண்ணுறான். அதில் வந்துட்டு உன்னோட ஒரு விரல் டச் கூட என்னோடய ஹார்ட்டை அப்படியே ஷார்ட் சர்க்யூட் பண்ணிடும், அது அப்படியே ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அந்த 2 பேரும் டச் பண்ணிக்கிட்டாங்களா ஃபஸ்ட் டைம். அப்போ கையை தாங்கி பிடிப்பான்ல, அதையும் சொன்னதையும் அவன் நினச்சி பார்க்குறான். அப்படியே அவனுக்கு வெக்கமாகுது. அதை நினச்சி பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே அதே வேகத்தோடு வந்துட்டு அந்த மியூசிக் கிளப்பில் ஜாயின் பண்ணுறதுக்காக வரான். அங்கே இருந்த சீனியர் வேகமாக போயிட்டு, ஹே ஜூனியர், என்ன நீ மியூசிக் கிளப்பில் ஜாயின் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். அந்த மியூசிக் கிளப்பில் ஜாயின் பண்ணுறதுக்காக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டுருக்குறாங்க. இப்போது அங்கே உட்காந்துருக்கிறத பார்க்குறான். அவன் கையில் ஒரு கிட்டார் இருக்குது. அதை அவனை பார்த்துக்கிட்டே, வாவ் எவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லையும் அந்த ஜீனியர் வந்துட்டு, யார் நானா, அதான் எல்லாருக்குமே தெரியுமே நான் ரொம்ப ஹேண்ட்ஸம் தான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ ஏன் யூனிஃபார்ம் போடல அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நான் இன்னும் வாங்கலை அப்படின்னு சொல்லையும் அங்கே எல்லோரும் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து உட்காந்துடுறாங்க. இப்போ சீனியர் வந்துட்டு, நீங்கள் எல்லோரும் இந்த கிளப்பில் ஜாயின் பண்ணது ரொம்பவே ஹாப்பி. ஆனால் வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் செலக்ட் பண்ணணும். அதாவது உங்களோட திறமையும் ஆர்வத்தையும் வச்சு தான் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். நாங்கள் உங்களுக்கு ஒரு ட்ராக் சென்ட் பண்ணுறோம். அதை வச்சு நீங்கள் உங்களோட ஓன் லிரிக்ஸ் எழுதிட்டு வரணும். அதில் நீங்கள் மெலடி கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீக் நீங்கள் இதை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னா கை தூக்குங்க, எங்ககிட்ட கேட்கலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் தான் கையை ரைஸ் பண்ணுறான். அவன் வந்துட்டு அந்த எக்ஸ்போவில் நடந்த விஷயத்த, அதாவது அந்த மியூசிக் பெர்ஃபார்மன்ஸில் நடந்த ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு, அந்த சாங் லைன் எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லியும் எல்லா சீனியரும் அவனை அப்படியே பார்க்குறாங்க. ஏன்னா அந்த சாங் வந்துட்டு ஹீயோட சாங் இல்லையா. இப்போ ஹீ வந்துட்டு வேகமாக எழுந்திரிச்சு வந்து, அது என்னோட லிரிக்ஸ் தான், ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கவும், இவன் வந்துட்டு பெரிய பிரச்சனைலாம் இல்லை, எனக்கு ஒரே ஒரு லைன் தான், அந்த லைன் எனக்கு புரியலை, அந்த ஒரே ஒரு டச்சில் எப்படி அந்த ஹார்ட் வந்துட்டு அப்படியே சர்க்யூட் ஆகும், ஸ்டாப் ஆகும் அப்படின்னு கேட்கும்போதே ஹீ வந்துட்டு, எல்லோரும் வெளியில் போங்க, இங்கேருந்து ஃபஸ்ட்டு எல்லோரும் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லியும் சீனியர் வந்து அவங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல வரான். வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி இவ வந்துட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம், அன்றைக்கி என்னோட ட்ரீட் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அங்கேருந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிடறான். இப்போ ஹீ அப்படியே 2 ஸ்டெப் ஜிக்கு முன்னாடி நடந்து போகிறான். பயந்து போய் அப்படியே 2 ஸ்டெப் பின்னாடி போகிறான். ஏன் எதுக்கு பின்னாடி போகிற, கிட்ட வா அப்படின்னு கேட்கையும் வந்துட்டு, யார் நானா அப்படின்னு கேட்குறான். இங்கே வேறு யாராச்சும் இருக்கிறாங்களா அப்படின்னு ஹீ கேட்கவும் ஒன்றுமே தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டு இருக்கிறான். இப்போ ஹீ அவன்கிட்ட, என்னோட லிரிக்ஸ் தப்பா அப்படின்னு கேட்கவும், நான் அப்படி சொல்லலை, எனக்கு அந்த ஒரே ஒரு டச் என்னோட ஹார்ட்டை ஸ்டாப் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் ஹீயோட ஹார்ட்டை டச் பண்ண போகிறான். என்னோடய ஹார்ட் ஸ்டாப் ஆகலை, அதுக்கு பதிலாக அது வேகமாக துடிக்க ஆரம்பிச்சிது, அது அப்படியே ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி படப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவனோட ஹார்ட்டில் கை வைக்க போகையும் அவனோட கையை அப்படியே ஸ்டாப் பண்ணி, என்னோட பெட்ரா நீ லிரிக்ஸ் எழுதுவனா, நாளைக்கே நீ அந்த லிரிக்ஸ் எல்லாம் எழுதி கரெக்ட் பண்ணி கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லியும் இவனும் அப்படின்னு சொல்லி அந்த சீன் அப்படியே முடிக்கிறாங்க. இப்போது மறுபடியும் நம்ம வந்துட்டு பார்ட் டைம் ஜாப் தான் வந்திருக்கான் நைட்டு. இப்போ வந்து ஒரு கொரியன் கடைக்கு வந்திருக்கிறான். அங்கே வந்துட்டு அவன் வேலை பார்க்குறதையே மறந்து அவனோட கையவே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அதோட அவன் அந்த டச் பண்ண போவான்ல, அந்த சீனையும் அப்படின்னு நினச்சி பார்த்துட்ருக்குறான். இப்போ அங்கேருந்து அவனோட ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு, கையில் ஏதாச்சும் இருக்குதா என்ன அப்படின்னு கேட்கவும், இன்னொரு ஃப்ரெண்டு வந்துட்டு, இன்றைக்கி என்னன்னு தெரில, ரொம்பவே அவன் வேலையிலே அவனோட கவனம் இல்லை, வேறு எதையும் யோசிச்சுட்ருக்கான் அப்படின்னு சொல்லியும் வந்துட்டு, இல்லை இன்றைக்கி ஸ்கூலில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னையும், விஷயமா என்னாச்சு என்னென்னு சொல்லு அப்படின்னு 2 பேரும் அவனை போட்டு அப்படியே உழுக்குறாங்க. அப்போ வந்துட்டு, உங்களோட ஹார்ட் வந்துட்டு எப்போயாச்சும் அப்படியே வேகமாக துடிக்க ஆரம்பிச்சிருக்குதா அப்படின்னு கேட்கையும், இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் ஹார்ட் மேலே வந்துட்டு இவங்க கையை அப்படியே வச்சுக்கிட்டு, ஆமாம் வேகமாக துடிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே 2 பேரும் கிஸ் பண்ண போகிறாங்க. இப்போ நடுவில் வந்து அவங்கள ஸ்டாப் பண்ணிவிட்டு, நான் அதை சொல்லலை,
நீங்கள் யாரையாவது யோசிக்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி ஹார்ட் ரேஸ் ஆகிருக்கா அப்படின்னு கேட்கும்போது இப்போ 2 பேரும் சேர்ந்துட்டு யாரையாவது டேட் பண்ணுறியா என்ன, யார் அது, ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அவனை பயங்கரமாக டீஸ் பண்ணுறாங்க. இப்படி இவங்க இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஜியை வெளியிலேருந்து ஒரு 2-3 பசங்க வந்துட்டு கடைக்கு வெளியில் நின்று அவனை தெரியாமலே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இவன் எவ்வளோ அரகண்டாக இருக்கிறான்ல, நம்ம சீனியர் ஹீக்கிட்டே இவன் எப்படி பேசிட்டான், எவ்வளோ நாளைக்கு இவன் இப்படி இருக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபோட்டோ எடுத்துகிட்டு ட்விட்டில் போட்டு விட்டுறாங்க. இப்போ ஜி இங்கே வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறான். அங்கே அவனோட ஆன்ட்டி உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அவனுக்கு அவன் ஆன்ட்டி மட்டும் தான் இருக்கிறாங்க போல். அவங்க உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ உள்ளே வந்ததும் என்ன ஆன்ட்டி வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மெடிசன் கொடுக்குறான். அவங்களுக்கு வந்துட்டு கை கால்லாம் வலிக்குதுன்னு சொல்லுவீங்கள்ல, அதனால் நான் வந்துட்டு ஃபார்மசிலேருந்து ஒரு மெடிசன் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியும் அவங்க எதுவுமே சொல்லாமல் நீ ஏன் இன்னும் யூனிஃபார்ம் வாங்காமல் இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் வந்துட்டு கரண்ட் பில் 2 எல்லாமே கட்டினதுக்கப்புறமா காசு இருக்கும் அதை கொடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தா நான் அது பத்தலை, அதனால தான் வாங்கலை அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆன்ட்டி வந்துட்டு எனக்கு ஸ்கூலில் இருந்தே கால் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருந்ததை அப்படியே வச்சுட்டு எழுந்திரிச்சு போயிடுறாங்க. நம்ம ஜியும் அதை ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்காமல் அப்படியே சிரிச்ச முகத்தோடு அவனோட ரூம்குள்ளே போயிட்டு லைட் ஆன் பண்ணுறான். அங்கே ஒரு பேக் இருக்குது. அதை எடுத்து பார்த்தா அதில் புது யூனிஃபார்ம் இருக்குது. அவங்க ஆன்ட்டி தான் அவனுக்காக வாங்கி வச்சுருக்குறாங்க. அதை பார்த்ததும் அவங்க ஆன்ட்டிக்கு வந்து ஒரு மெசேஜ் போடுறான், தேங்க்யூ ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அதோட அவனோட ஸ்டடி டேபிளில் வந்து உட்காந்துட்டு அந்த ட்ராக் அமைச்சிருப்பாங்கல்ல, அதை கேட்டுட்டு அவன் லிரிக்ஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ அப்படியே கட் பண்ணி ஹீயை தான் காட்டுறாங்க. அவனோட வீட்டில் இருக்கிறான். அவன் ஏதோ டேப்லெட்லாம் எடுத்துக்கிறான் போல். அந்த டேப்லெட் எடுத்துகிட்டு அவனுக்கும் அங்கே நடந்த விஷயம்லாம் அப்படியே ஞாபகம் வருது. அதோட அவனோட குட்டி பூனை அது வந்துட்டு அதோட பேர் காலோ. அதுவும் வந்துன்னு அவனை அப்படியே சீண்டிக்கிட்டே இருக்குது. இப்போ அவன் வந்துட்டு நான் ஏதாவது தப்பான மெடிசன் எடுத்துக்கிட்டேனா அப்படின்னு சொல்லி அவனையே அவன் யோசித்து பார்த்துட்ருக்குறான். அப்படியே நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு வரான். அவனுக்கு புது யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்தாங்கல்ல, அதெல்லாம் போட்டுட்டு தான் வரான். அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இவனை பார்த்து ஒரு மாதிரி ஏதோ பேசிக்கிறாங்க. மொபைலையும் பார்த்து இவனையும் பார்த்து பேசிக்கிறாங்க. இவனுக்கு எல்லாம் என்ன நம்மளை பற்றியே பேசுகிறாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஃபோன் எடுத்து பார்க்க போகிறான். அப்போ அவனோட ஃப்ரெண்டு ஓடி வந்து இங்கே பாரு நீ அதெல்லாம் பார்க்காத, இவங்க பேசுகிறதெல்லாம் ஃபஸ்ட்டு நீ காதில் வாங்கிக்காத சரியா அப்படின்னதும் விடு நான் என்னென்ன பார்க்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஜி அவனோட ஃபோனை எடுத்து பார்க்குறான். பார்த்துட்டு ஐயா இவ்வளோ கேவலமாக இவங்க எழுதி வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லவும் நீ ஓகே தானா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன்னா அந்த விஷயத்த ஜி வந்து ஒரு பெரிய விஷயமாகவே பார்க்கல. அவன் சிரிச்சுக்கிட்டே அதை பார்க்கவும் எனக்கு நான் ஐ டோன்ட் கேர், அவங்க வாய் அவங்க பேசுகிறாங்க, வா கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு 2 பேரும் அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் கிளாஸ் முடியுது. அங்கே ஜூனியர் வந்துட்டு ஜி வெளியில் வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெளியில் கூப்பிட்டு போகிறான். இப்போ அங்கே அந்த போஸ்ட் பண்ணாங்களா அந்த 2 பசங்களும் வந்துட்டு ஜி கிட்ட சாரி கேட்குறாங்க. என்ன திடீர்னு என்கிட்ட வந்து சாரி கேட்குறீங்க அப்படின்னதும் அந்த போஸ்ட் போட்டது நாங்கள் தான், ஹீ வந்துட்டு சாரி கேட்க சொன்னார் அப்படின்னதும் இப்போ ஜி வேகமாக ஹீ இருக்க இடத்துக்கு ஓடி வரான். இங்கே ஹீயும் அவன் கூட இருக்கிற அந்த 2 சீனியர்ஸும் வந்துட்டு இந்த லிரிக்ஸ் பற்றி தான் பேசிட்டு வராங்க. இதை அப்படி மாற்றலாமா இப்படி மாற்றலாமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு வராங்க. இப்போ ஜி ஓடி வந்து ஹீ கிட்ட தேங்க் பண்ணுறான். ஹீ அதை கேட்டுட்டு நான் ஒன்றும் பண்ணலையே, அந்த ஐபி அட்ரஸ் வச்சுட்டு அதை யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சேன் அவ்வளோதான். நீ வந்துட்டு அந்த லிரிக்ஸ் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிரிக்ஸ் பற்றி பேசிவிட்டு அவனை பாராட்டுறாங்க. சீனியர் முன்னாடி வந்துட்டு வெல்கம் டு ஹார்ட் கிளப் அப்படின்னு சொல்கிறான். அதாவது அந்த ஹார்ட் கிளப்பில் இவன் ஜாயின் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அதை சொல்லிவிட்டு இன்றைக்கி என்னோடய ட்ரீட் தான் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஜி வந்துட்டு என்கிட்ட நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது, இன்றைக்கி நான் தான் எல்லாேருக்கும் ட்ரீட் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க 2 பேர்கிட்டையும் ஆர்டர் எடுத்துக்கிறான் என்னென்ன வேணும்ட்டு. இப்போ ஹீ கிட்ட வந்து அவங்களாம் ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க. நீங்கள் மட்டும் தான் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு கொடுக்கையும் ஹீயும் வாங்கி அதை ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்போது பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ், எப்போயாச்சும் நம்ம ஹார்ட் ரொம்பவே வேகமாக துடிக்குது அப்படின்னா அது நம்ம வேகமாக ஓடுறதுனாலையோ அல்லது அந்த இடம் ரொம்ப ஹாட்டாக இருக்கிறதுனாலையோ கிடையாது. யாராவது ஒருத்தவங்க நம்மளை புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு சிங்கிள் வேர்ட் கூட நாம் சொல்லாமல் நம்ம ஃபீலிங்கை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா கூட அந்த ஹார்ட் வேகமாக துடிக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஹீ வந்து அவன் ஆர்டர் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறான். ஆனால் பார்த்தா அவன் ஆர்டர் பண்ணியிருக்க மாட்டான். இவங்க எல்லாம் ஆர்டர் பண்ணதுக்கு ஹீ வந்துட்டு பே பண்ணியிருப்பான். அப்போது ஜி வாங்கி பார்த்துட்டு நீ எதுக்காக இதை பண்ண, நான் இது என்னோடய ட்ரீட் தானே அப்படின்னது. நீ இப்போ தானே இந்த கிளப்பில் ஜாயின் பண்ணியிருக்க, ஸோ நீ அதை பண்ணணுன்னுலாம் அவசியம் இல்லை, நான் வாங்கி கொடுக்குற இந்த ட்ரிங்கை குடிச்சிட்டு நீ நல்ல பையனாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோட பக்கத்தில் வந்துட்டு அவனோட காதில் ஜியாயி அப்படின்னு சொல்கிறான். ஜி வந்துட்டு ஜியாயா அப்படின்னதும் உன்னோட நிக் நேம் அதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படியே போயிடுறான். இப்போ வந்துட்டு மறுபடியும் பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ்,
ஏன்னு தெரியாது, எனக்கு கிட்ட போகணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீ தான் அந்த வாய்ஸ் பேசுகிறான் போல், அவனோட மனசில் அது தோணுது போல். ஏன்லாம் தெரியாது, எனக்கு அவன்கிட்ட போகணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி நம்ம ஜி அவனோட வீட்டில் உட்காந்து மொபைல் பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே ஜியோட ஃப்ரெண்ட் இருக்கிறான்ல, ஸ்கூல் ஃப்ரெண்டு, அவனு தான் காட்டுறாங்க. அவன் பேர் டியா. நம்ம டியா டியா குவேன், நம்ம டியா அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம். அவனும் அவனோட வீட்டில் உட்காந்துட்டு ஒரு பாண்டா பொம்மையை எடுத்து அப்படியே பார்த்துட்ருக்கான். ஆக்சுவலாக இது வந்து அவனோட அந்த வாய்ஸ் தான் நினைக்கிறேன். அவன் நம்ம காட்டு வேகமாக துடிக்கும்போது அதை காட்டக்கூட முடியாது, ஏன்னா அது கண்ட்ரோலே இல்லாமல் துடிக்கும். அந்த விஷயம் யார் மற்றவங்கள கஷ்டப்படுத்திடுமோ, அவங்கள அன்கம்ஃபர்டபுள் ஆக்கிடுமோ அப்படிங்கிறதுக்காகவே நாம் அதை மறைக்க ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டுறான் அப்படின்னு வாய்ஸ் கேட்குது. இப்போது நம்ம ஜிக்கு அவனோட மொபைலில் ஒரு மெசேஜ் வருது. அவனை வந்துட்டு அந்த கிளப் குரூப்பில், அதாவது இந்த வாட்ஸ்அப் குரூப் அந்த மாதிரி இருக்கும்ல, அதே மாதிரி ஒரு குரூப் வச்சு அதில் அவனை ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜ் தான் வருது. இப்போது பின்னாடி மறுபடியும் ஒரு வாய்ஸ் கேட்குது. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஹார்ட் துடிக்கிறது முக்கியம் இல்லை, அது என்னோடய ஃபஸ்ட் டைம் லவ், அது வந்துட்டு படபடப்படன்னு துடிச்சுது, அதுதான் முக்கியம், இது என்னோடய ஃபஸ்ட் லவ்வாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது நம்மளோட ஜியோட வாய்ஸ் தான் நினைக்கிறேன். அவன் பேசுகிறான், அப்படியே ஸ்டோரியை முடிக்கிறாங்க. அடுத்து என்னாச்சுன்னு எபிசோட் 2ல் பார்க்கலாம். பாய்.